இன்னைக்கு நம்ம ப்ரொனவுனை பற்றி நம்ம பார்க்கலாம். பிரதிபெயர். இந்த ப்ரொனவுனில் அதாவது பொருள் பிரதிபெயர், சப்ஜெக்ட் ப்ரொனவுன். இதில் நீங்கள் ரெண்டு பாகமாக நம்ம பிரிக்க, ஹீப்ரூவில் பிரியும். ஆண்பால் பெண்பால் அப்படின்னு சொல்லி பிரியும். ஒருமை சொல், பன்மை சொல். ஓகே, முதல் நபர், இரண்டாம் நபர், மூன்றாம் நபர். இந்த முதல் நபர், இரண்டாம் நபர், மூன்றாம் நபர், அதில் ஒருமை சொல், பன்மை சொல், அப்படி ரெண்டு காரியமாக என்ன செய்யும்? பிரியும். இந்த ஒருமை சொல் வரும்போது அதனுடைய பாகத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒருமை சொல்ல முதல் நபர், இரண்டாவது நபர், மூன்றாவது நபரில் ஆண்பால் பெண்பால் எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். முதல் நபர் அப்படின்னு சொல்லி வரும்போது, அதாவது நான், ஐ, இந்த ஹீப்ரூவில் ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. ஒன்று அணி. அணி அப்படின்னா நான், ஐ. அனோக்கி அப்படின்னு சொன்னாலும் என்னதுதான்? நான் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது ஆண்பால் பெண்பால் ரெண்டுக்குமே என்னதுதான்? அணி அல்லது அனோக்கி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது இரண்டாம் நபர், அதாவது நீ, யூ அப்படின்னு சொல்லி வரும்போது அதில் ஆண்பால் பெண்பால் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக என்ன செய்யும்? பிரியும். ஆண்பால் வரும்போது அத்தா, அதில் 3 எழுத்து வரும். ஆலஃப், தாவ், ஹே, இந்த 3 எழுத்து வரும் ஆண்பாலில். ஓகே, அத்தா. பெண்பாலில் வரும்போது அத் அப்படின்னு சொல்லி வரும். அத். ஸோ அத்தா அத் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த ஆண்பாலில் வரும்போது அத்தா, பெண்பாலில் வரும்போது அத் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது பேசும்போது இப்போ யூ அப்படி, நீ அப்படின்னு சொல்லி பேசும்போது ஒரு 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 சகோதரிட்ட நீங்கள் பேசுறீங்க அப்படின்னா அப்போ அத் அப்படின்னு தான் பேச வேண்டியிருக்கும். யூ. ஒரு சகோதரன்ட்ட நீங்கள் பேசுறீங்க அப்படின்னா அத்தா. ஆனால் நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தோம், கடைசியில் ஹே வந்தால் அது என்னது? பெண்பால். ஹே வரலாட்டி அது என்னது? ஆண்பால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இதில் சில எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது. அதில் இது ஒன்று. ஆண்பாலில் யூ அப்படின்னு சொல்லும்போது, நீ அப்படின்னு சொல்லும்போது அத்தா, அதில் ஹே வரும் கடைசியில். பெண்பாலில் ஹே என்ன செய்யாது? வராது. ஸோ இதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இதை நீங்கள் அப்படியே தான் என்ன செய்யணும்? நீங்கள் மனப்பாடம் பண்ணி ஆகணும். ஸோ ஒருமை சொல், அதில் முதல் நபருக்கு என்ன சொல்லணும்? அணி. இன்னொரு வார்த்தை என்னது? அனோக்கி. இந்த ரெண்டுமே ஆண்பால் பெண்பால் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம். இரண்டாம் நபர் வரும்போது ஆண்பாலுக்கு அத்தா, பெண்பாலுக்கு என்னது? அத். மூணாவது நபரை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. மூணாவது நபரில் நீங்கள் பேசும்போது அவன், அவள் அப்படின்னு சொல்லி வரும். அவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹீப்ரூல ஹூ அப்படின்னு சொல்லி வரும். அவன் அப்படிங்கிறதுக்கு என்னது? ஹூ. அவள் அப்படின்னு வரும்போது அதுக்கு ஹீ அப்படின்னு சொல்லி வரும். அவங்களுடைய ஸ்பெல்லிங்கை நீங்கள் பார்க்கலாம் போர்டில். ஹூ அப்படின்னா அவன், ஹீ அப்படின்னா என்னது? அவள். இப்போ இந்த டீகோடிங்கை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ திரும்ப ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுறேன். முதல் நபருக்கு அணி அல்லது அனோக்கி. இரண்டாவது நபருக்கு ஆண்பாலில் அத்தா, பெண்பாலுக்கு என்னது? அத். மூணாவது நபருக்கு ஆண்பால் ஹூ, பெண்பால் என்னது? ஹீ. இப்போ நம்ம வாக்கியங்களை நம்ம பார்க்கலாம். சென்டென்ஸ் மேக்கிங் என்ன செய்வோம்? நம்ம பார்க்கலாம். இந்த பிரதிபெயரை வச்சு நம்ம சின்ன சின்ன வாக்கியங்களை என்ன செய்வோம்? உருவாக்குவோம். ஐ ஆம் எ டாக்டர். நான் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு ஹீப்ரூல எப்படி சொல்வீங்க? அனி ரோஃபே. அனி ரோஃபே அல்லது அனோக்கி ரோஃபே. ரோஃபேன்னா என்னது? டாக்டர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அனி ரோஃபே. அடுத்தது யூ ஆர் எ டீச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லணும். யூ ஆர் எ டீச்சர். ஆண்பாலில் யூ ஆர் எ டீச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லணும் வைங்களேன். அப்போ ஆண்பாலில் யூக்கு என்ன சொல்வீங்க? அத்தா. டீச்சருக்கு மோரே. அத்தா மோரே. அத்தா மோரே அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னது? யூ ஆர் எ டீச்சர். இந்த ஆர் வருதுல்ல, யூ ஆர், அந்த ஆர் அண்டர்ஸ்டுட். ஐ ஆம், ஆம் அண்டர்ஸ்டுட். அதுக்கு தனி ஹீப்ரு வார்த்தை கிடையாது. ஐ அப்படிங்கிறதுக்கு என்னது? அணி. யூ அப்படிங்கிறதுக்கு என்னது? அத்தா. இந்த ஆம், ஆர் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு வார்த்தை கிடையாது. அதெல்லாம் புரிந்து கொள்ளணும் நம்ம. ஸோ யூ ஆர் எ டீச்சர் அப்படின்னு வரும்போது
அத்தா மோரே அப்படின்னு சொல்லி வரும். பெண்பால நீங்க சொல்றீங்க யூ ஆர் ஏ டாக்டர் அப்படின்னு சொல்லணும்னா அத், டாக்டருக்கு என்ன சொல்வீங்க? ரோஃபே, அத் ரோஃபே. ஷீ இஸ் அ டாக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லணும். எப்படி சொல்வீங்க? ஷீக்கு என்ன சொல்வீங்க? ஷீ வந்து ஹீ. அப்போ ஷீ இஸ் அ டாக்டர் வரும்போது டாக்டருக்கு வந்து ரோஃபே, ஹீ ரோஃபே அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஹீ ரோஃபே. பெண்பால்ல அவளுக்கு என்ன சொல்வீங்க? ஹீ, ஹீ ரோஃபே அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஹீ இஸ் அ டீச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அவன் ஆசிரியர் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அவன் அப்படின்னு வரும்போது இது மூன்றாம் நபர் ஆண்பால்ல வரும்போது அப்ப எப்படி சொல்வீங்க? ஹூ. அவன் அப்படின்னா என்னது? ஹூ. ஸோ டீச்சருக்கு என்னது? மோரே. ஆசிரியருக்கு என்ன சொல்லுவாங்க? மோரே. ஹூ மோரே அப்படின்னா அவன் ஒரு ஆசிரியர், ஹீ இஸ் அ டீச்சர் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்படி தான் இந்த பிரதிப்பெயர் ஒருமை சொல்ல முதல் நபர், இரண்டாம் நபர், மூன்றாம் நபருக்கு வரும். அதனுடைய சின்ன சின்ன உதாரணங்கள் உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? கொடுத்துருக்கிறேன். ஸோ இதை நீங்கள் என்ன செய்யணும்? கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி ஆகணும். ஓகே. இந்த அவன் அவள் அப்படின்னு வரும்போது அதை மட்டும் தனியாக நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். அவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன வார்த்தை வரும்? ஹூ அப்படின்னு வரும். அதில் 3 எழுத்து வரும். ஒன்று வந்து ஹே, வாவ், அடுத்தது என்னது? ஆலஃப். இந்த 3 எழுத்து சேர்ந்தது தான் என்னது? ஹூ. அவள்ங்கிறதுக்கு என்ன சொல்வீங்க? ஹீ. அதுலேயும் 3 எழுத்து தான். ஹே, யோத், ஆலஃப். இந்த 3 எழுத்து சேரும்போது அதை நம்ம ஹீன்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ரெண்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுலையுமே ஹே, ஆலஃப் ரெண்டுமே காமன். ரெண்டுமே என்னது? காமன். ஆனால் எது வித்தியாசப்படுதுன்னா அவள் அப்படிங்கிறதுல யோது இருக்குது, அவன் அப்படிங்கிறதுல என்ன இருக்குது? வாவ் இருக்குது. அதாவது அவன் அவள், மணவாளன் மணவாட்டி. மணவாளனுக்குள்ள ஆணி இருக்குது, மணவாட்டிக்குள்ள கரம் இருக்குது. அது யாருடைய கரம்? மணவாளனுடைய கரம். ஆணி யார் 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 ஆணினால் அடிக்கப்பட்டால்? மணவாளன் நமக்காக ஆணினால் என்ன செய்யப்படுறார்? சிலுவையில் அடிக்கப்படுறார். ஸோ இந்த அவன் அவள் அப்படிங்கிற வார்த்தையிலே நீங்க ரட்சிப்பின் சுவிசேஷத்தை என்ன செய்யலாம்? நீங்க பார்க்கலாம். அவன் அப்படிங்கிறதுல ஆணி இருக்குது, அவள் அப்படிங்கிறதுல கரம் இருக்குது. நீங்க ஏசாயா 59ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகுனதல்ல, கேட்கக்கூடாதபடிக்கு என் செவி மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 16ஆம் வசனத்தில் அவர் சொல்றார், ஒருவன் என தேடினேன் ஆனா ஒருவரும் கிடைக்கல. எதுக்கு? மத்தியஸ்த ஊழியத்தை செய்வதற்கு. அதனால அவருடைய கரமே அவர்களுக்கு ரட்சிப்பாயிட்டு. மணவாட்டி மத்தியில் என்ன இறங்குது? கரம் இறங்குது. அதுதான் ரட்சிப்பு. ஸோ இப்படி அந்த ஹீ ஹூ அப்படிங்கிற அந்த 2 வார்த்தையிலே நீங்க அந்த டீகோடிங் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். மணவாளன் மணவாட்டிக்குள்ள அந்த ரகசியத்தை நீங்க என்ன செய்யலாம்? பார்க்கலாம். ஸோ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தது நம்ம பன்மை சொல்ல நம்ம பார்ப்போம்.